ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 27th நவம்பர் நடந்த ஏஎல்பி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அல்ஜிப்ரால இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2z மைனஸ் 5y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5z ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25z ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ முதல் இருக்கிறது பாருங்கள், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஏ ஸ்கொயர்னா 4z ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 25y ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ மைனஸ் 2abங்கிறப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2z அண்ட் 5yனா 10yz கிடைக்கும். 10yz கிடைக்கும். இன்ட்டு 2 போடுறோம்னா 20yz. ஓகேவா? ஸோ 20yz. இது என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அடுத்ததில் பாருங்கள், ப்ளஸ் இது எப்படி இருக்குன்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 2ab போடுவோம். ஸோ ப்ளஸ் 2abனா 20yz கிடைக்கும். மைனஸ் 25z ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் 25z ஸ்கொயர். இது அவ்வளோத்தையும் அப்படியே டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், மைனஸ் 20yzக்கு இந்த ப்ளஸ் 20yz கேன்சல் ஆகிடும். இந்த 25z ஸ்கொயருக்கு இந்த மைனஸ் 25z ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இது எல்லாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் பெண்டிங் இருக்குன்னா, ஒரு 4z ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு 25y ஸ்கொயர் அண்ட் 4y ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 29y ஸ்கொயர் இருக்கும். ப்ளஸ் ஒரு 4z ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் நம்பர் 3 தான் ஆன்சர். 29y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர். ஒரு சிம்பிளான கொஸ்டின். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அண்ட் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும், இதுக்கான ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்க, 2 train each 250 meter in length are running in parallel lines in opposite direction at speed of 90 km per hour and 60 km per hour respectively. In how many seconds will they cross each other completely? ஓகேவா? ஸோ இது ட்ரெயின் சம்ல நமக்கு ரெண்டு ட்ரெயின் இருக்கு. இந்த ரெண்டு ட்ரெயினுக்கும் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே 250 மீட்டர் லென்த் தான். ஈச் 250 மீட்டருங்கிறதுனால ரெண்டு ட்ரெயினோட லென்த்துமே 250 எடுத்துக்கணும். ரெண்டுமே பேரலல் ட்ராக்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அதில் ஒன்னோட ஸ்பீடு வந்து 90 km per hour, இன்னொன்று வந்து 60 km per hour. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ரெண்டு ஒன்று கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ டைமுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைமுக்கான ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த இடத்துல ரெண்டு ஒன்று கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் ஈக்குவல் டு நம்ம போடும்போது, டிஸ்டன்ஸ்னா என்ன பண்ணணும்னா, ரெண்டு ட்ரெயின் இங்கே ஒன்று கிராஸ் பண்ணதில் அப்போ ரெண்டு ட்ரெயினோட லென்த்தை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ 250 ப்ளஸ் ஒரு 250. ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் 250ங்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு என்ன டைரக்ஷன் பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷனா ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 90 ப்ளஸ் 60 எவ்வளோ வரும்? 150 வரும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஆப்ஷன் பாருங்க, டைம் எல்லாம் செகண்ட்ல இருக்கு. லென்த் எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஸ்பீட் எதில் எழுதணும்? மீட்டர் பர் செகண்ட் எழுதணும். நாங்கள் எதில் கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. அதனால அந்த 150 வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு இன்ட்டு ஒரு 5/80. அவ்வளோதான். இது அப்படியே டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணாலே போதும், கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ 250 ப்ளஸ் 250 எவ்வளோ வந்துடும்னா 500 வந்துடும். டிவைடட் பை கீழே வந்து ஒரு 150 இருக்கு, இன்ட்டு 5/18 இருக்கு. அந்த 5 மட்டும் இங்கே போட்டுக்கலாம், 18 மேலே எடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 5ஆல் இங்கே கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸு. அடுத்தது 5ஆல் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். எகெயின் 3ஆல் கேன்சல் பண்ணால் இது 6 டைம்ஸ். ஸோ 6 இன்ட்டு 2 ஃபைனலாக எவ்வளோ கிடைக்குது? 12 செகண்ட். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 12 செகண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இல்லை பாருங்க, லாஸ்ட் இயர் தேர் வேர் 610 பாய்ஸ் இன் ஸ்கூல். த நம்பர் டிக்ரீஸ்ட் பை 20% திஸ் இயர். போன வருஷத்துல 610 பாய்ஸ் இருந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் அது 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்கூல்? அப்போ அந்த ஸ்கூல்ல எத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 175% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் த ஸ்கூல் திஸ் இயர். இப்போ அங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, அங்க இந்த வருஷம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாய்ஸ்ல 175%க்கு ஈக்குவலா இருக்குமா. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? போன வருஷம் ஃபர்ஸ்ட் பாய்ஸ் எவ்வளோ இருந்தாங்க? 610 இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க என்ன ஆயிருக்காங்க? 20% டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ 80/100. இதுதான் இந்த வருஷம் இருக்கக்கூடிய பாய்ஸ். இதுல இருந்து 175% வந்து ஓகேங்களா. ஸோ இதுல 175% தான் யார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸோட டோட்டல் ஆமா. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த வருஷம் இருக்கக்கூடிய பாய்ஸ். இதுல 175%ன்னு சொல்லியிருக்காங்க. மோர் லெஸ்லாம் கொடுக்கல.
175% ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்போ இதில் 175% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸோட டோட்டல் கிடச்சிடும். பாருங்க 0க்கு 0 100 கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது 25 டேபிள்னா இது 4 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். அடுத்த 4 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கு? 7 2s are 14. அப்போ இது 14னா 4ல முடியுது, இங்கே 61 1ல முடியுது. அப்போ கண்டிப்பாக 4ல முடியறதா எனக்கு ஆன்சராக இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் லாஸ்ட் டிஜிட் 4 இருக்கிறதுனால இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 854. கொஷினுக்கான ஆன்சர் வந்து 854. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். The average of all the prime numbers between 30 and 50. ஓகே, between 30 and 50னா 30க்கும் 50க்கும் நடுவில். ஓகேங்களா? ஒருவேளை 30 50 இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பிரைம் நம்பரா இருந்தாலும் அதை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பிட்வீன் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 2 நம்பர் கொடுக்கும்போது நீங்க 30ஐயும் 50ஐயும் கன்சிடர் பண்ணக்கூடாது. 30க்கு அடுத்து 31ல இருந்து 49 வரைக்கும் தான் நீங்க செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்போ இடையில இருக்கிற பிரைம் நம்பர்லாம் என்னெல்லாம் வருது பார்த்தோம்னா 30க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன? 31. ஸோ 32 பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கேட்டிருக்கறனால எல்லா பிரைம் நம்பரையும் எழுதி ஆட் பண்ணி அது எத்தனை பிரைம் நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 31 பிரைம் நம்பர், 32 கிடையாது, 33 கிடையாது, 34 இல்லை, 35 இல்லை, 36 இல்லை. அடுத்து என்ன வரும்? 37 வரும். 37க்கு அப்புறம் 38 வராது, 39 வராது, 40 இல்லை, அடுத்து 41. அடுத்து நெக்ஸ்ட் 41க்கு அப்புறம் 43, 44 வராது, அடுத்து 44 இல்லை, 45 இல்லை, 46 இல்லை. நெக்ஸ்ட் என்ன தான்? 47 தான். அதுக்கப்புறம் 48ம் கிடையாது, 49ம் கிடையாது. ஓவராலாக பார்த்தோம்னா எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 5 பிரைம் நம்பர் இருக்கு. ஸோ இதுக்கு ஆவரேஜ் பார்க்கறதுக்கு இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? பாருங்க 1 8 9 12 19. 19க்கு 9 பேலன்ஸ் 1 இருக்கு. அப்போ 4 + 3 7. 7 + ஒரு 12 வந்து நமக்கு எவ்வளோ வரும்? 19 வரும். ஸோ 199 டிவைடட் பை 5 கேன்சல் பண்ணா 3 9s are 15. 3 9s are 15. பேலன்ஸ் வந்து 4 இருக்கு. 9 5s are 45. பேலன்ஸ் 4 இருக்கு. 8 5s are 40. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 39.8. கிளியரா? நெக்ஸ்ட் இதில் பாருங்க, மேன் சோல்ட் அன் ஆர்டிகல் ஃபார் rupees 247.5 thereby gaining 12.5%. the cost price of the article. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கெயின் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கெயினா ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட்னா எனக்கு 12.5% ப்ராஃபிட் சொல்லுங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரேஷியோ மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம். ஸோ ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணும்போது எனக்கு 12.5க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும்? 1/8. ஸோ 1/8 கெயினுங்கிறனால +1/8. அப்போ கீழே இருக்கிற 8 வந்து நம்ம என்ன எடுப்போம்? சிபின்னு எடுப்போம். அப்போ மேலே இருக்கிற 1 வந்து என்னவா இருக்கும்? ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ரேஷியோ போடும்போது சிபிக்கும் எஸ்பிக்கும் ரேஷியோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சிபி வந்து எவ்வளோன்னு எடுப்போம்? 8 யூனிட்ஸ்னு எடுப்போம். அண்ட் எஸ்பி வந்து எவ்வளோன்னு எடுப்போம்னா 8 + 1 9 யூனிட்ஸ்னு எடுப்போம். ஓகேங்களா? இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 9 யூனிட்ஸோட வேல்யூ தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 247.5. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்கிறதுனால 8 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ 9ஆல் கேன்சல் பண்ணோம்னா இந்த இடத்துல 2 9s are 18 வரும். பேலன்ஸு 6 இருக்கு. அடுத்தது 7 9s are 63. பேலன்ஸ் 4 இருக்கு. அப்போ 5. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து எனக்கு 27.5 வருது. அப்போ 8 யூனிட்ஸ் வேணும்னா 8 × 27.5. 8 × 27.5. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து 3ஆ பிரிச்சுக்கிறேன். 20, அப்புறம் ஒரு 7, அப்புறம் ஒரு 0.5. ஓகேவா? ஸோ இப்போ 20யை கொண்டு 8 நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 160 கிடைக்கும். அடுத்து 7 8s are 56. 0.5 வச்சு நான் 8 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 4 கிடைக்கும். இந்த அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அப்போ பாருங்க 60 + 160 வந்து நமக்கு எவ்வளோ வருது? 220. ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக எடுக்க முடியும். எப்படி பண்ணணும்னு புரியுதுல்ல? ஸோ 27.5 20 ஒரு 7 ஒரு 0.5ன்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் 20 கொண்டு 8 மல்டிப்ளை பண்ணும்போது 160, 7 கொண்டு 8 மல்டிப்ளை பண்ணா 56, 0.5 அதாவது ஆஃப் 0.5 வச்சு 8 மல்டிப்ளை பண்ணா 4. இது 3 நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 220. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, the side of a rectangle. இப்போ சைட் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னன்னு சொல்ல லென்த் பிரெத்னு சொல்லுவோம்ல.
இந்த லென்த்தும் இந்த பிரெத்தும் என்ன ரேஷியோவில் இருக்கான் 8:10ங்கிற ரேஷியோவில் இருக்கு. அடுத்து வந்து அதோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன 2 × L+B இதோட வேல்யூ தான் எவ்வளவா 19 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணுமா ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு L எவ்வளோ B எவ்வளோன்னு தெரியணும். அப்போ லென்த் வந்து 8ன்னு இருக்கிறதுனால ரேஷியோ படி 8 பிரெத் வந்து ரேஷியோ படி 10. அப்போ லென்த்தை 8x எடுத்துக்கிறேன், பிரெத்தை 10x எடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 × L+Bன்னு இருக்கு. ஸோ அப்போ L வந்து 8x, பிரெத் வந்து 10x இருக்கு. அப்போ ரெண்டே ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 18x. ஓகே 2 × 18x ஈக்குவல் டு எவ்வளோவா 90. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 18 டேபிளில் நான் கேன்சல் பண்ண எனக்கு எவ்வளோ வருது 5 டைம்ஸ். அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 5/2. x ஈக்குவல் டு 5/2. இப்போ எனக்கு லென்த் வேணும்னா லென்த் இங்கே என்ன இருக்கு 8x இருக்கு. அப்போ 8 × 5/2னா இங்கே கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ். ஸோ 5 4s are 20 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி பிரெத் பாருங்க 10xன்னு இருக்கு. அப்போ 10 × 5/2. எக்ஸோட வேல்யூ 5/2ங்கிறதுனால அப்போ 5 × 5 பிரெத் எவ்வளோனா 25 சென்டிமீட்டர்னு இருக்கு. ஸோ இது 20 சென்டிமீட்டர், இங்கே 25 சென்டிமீட்டர். நம்ம கேட்டது என்ன ஏரியா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து L × B. இப்போ 20 × 25 ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்க. இது ஒரு ப்ரப்போர்ஷன் கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இதை எப்படி எழுதணும்? இதை 18/24 ஈக்குவல் டு 24 டிவைடட் பை y. ஸோ அப்போ கேன்சல் பண்ணும்போது 6 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 6 are 18, 4 6 are 24. இது வந்து 3 டேபிள்னா 1 டைம் ஆஃப் 133, 8 3s are 24. அப்போ y ஈக்குவல் டு y இங்கே போயிடுச்சுன்னா அந்த 4 இங்கே வரும். 4 8s are 32. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 30. அடுத்தது இது பாருங்க. 2 successive discounts of 40%, 60% on a deal are equivalent to a single discount. அப்போ successive discount கொடுத்து single discount கேட்குறாங்க. இதுவும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஃபார்முலா என்ன a + b - ab by 100. இதான் சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவல். அப்போ ஏக்கு பதிலாக 40 ப்ளஸ் பிக்கு பதிலாக 60 மைனஸ் அடுத்த 40 × 60 40 × 60னா எவ்வளோ வரும் 2400 பை ஒரு 100. இப்போ பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ எப்படி இருக்கு 40 + 60னா 100. 100 - 24னா எவ்வளோ 76. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 76%. ஓகேவா? ஸோ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்டாங்கன்னா, அதாவது 2 இது கொடுத்து 1 சிங்கிளாக கேட்கும் போது நமக்கு ஃபார்முலா இது நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியாச்சு. அடுத்தது ஓகே இந்த கொஸ்டின்ல பாருங்க. த சம் ஆஃப் 3 consecutive multiples of 8 is 2424. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஒன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்தடுத்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ன்னு சொன்னதுனால இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ இதுக்கு இப்போ மொதல் நம்பர் வந்து 8ஆல டிவைட் ஆகுது. இதுக்கு அடுத்த நம்பர் 8ஆல டிவைட் ஆகணும்னா எப்படி இருக்கணும்னா அது வந்து x + 8ன்னு இருக்கணும். இதுதான் செகண்ட் நம்பர். அப்போ தேர்ட் நம்பர் எப்படி இருக்கணும், இதுல இருந்து 8 ஜாஸ்தி இருக்கணும். இப்போ அது வந்து x + 16. இப்படிதான் நீங்க அந்த 3 நம்பரையும் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது எக்ஸ், செகண்ட் நம்பர் வந்து x + 8, தேர்ட் நம்பர் வந்து x + 16. இப்படிதான் நீங்க மல்டிபிள் ஆஃப் 8ன்னு சொல்லிட்டு போடணும். புரியுதா? இப்போ நான் மொதல் நம்பர் எக்ஸுங்கிறது ஒரு 8ஓட மல்டிபிள் அப்படின்னா அதுக்கு அடுத்த 8ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எப்படி இருக்கும்னா இதுல இருந்து 8 ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் இதுல இருந்து 8 ஜாஸ்தி இருக்கும். இதுதான் கன்செக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ இது மூணையும் நம்ம டோட்டல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எவ்வளவு கிடைக்குமா 2424 2424 கிடைக்குமா? இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த லார்ஜர் ஒன். லார்ஜர் ஒன்னுன்னா இந்த இருக்குல்ல இந்த x + 16ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத பார்க்கலாம். இது மூணு நம்ம ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஓவராலாக 3x ப்ளஸ் இங்கே ஒரு 16 + 8 எவ்வளோ 24 ஈக்குவல் டு 2424. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 3x ஈக்குவல் டு இந்த 24 அங்கே மைனஸ் ஆச்சுதுன்னா எவ்வளோ ஆகிடும் 2400 மாறிடும். அடுத்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு x ஈக்குவல் டு எவ்வளோனா 800. அப்போ x ஈக்குவல் டு 800னா அந்த மூணு நம்பர் என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 800, செகண்ட் நம்பர் வந்து 808, தேர்ட் நம்பர் வந்து 860. நம்ம கேட்டதே லார்ஜஸ்ட் ஒன்னு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 816. ஒருவேளை ஸ்மாலஸ்ட் ஒன் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன போட்டிருப்போம் 800 போட்டிருப்போம். கிளியரா? சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்தது இந்த கொஸ்டின்ல பாருங்க டைவர் ரோயிங் அட் ஸ்பீட் ஆஃப் 3 km/h in still water.
takes double the time going 50 km upstream compared to going 50 km downstream. The speed of the diver downstream is question கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல மொதல் பாயிண்ட் டைவர் ரோயிங் அட் ஸ்பீட் ஆஃப் 3 km/h இன் ஸ்டில் வாட்டர். இப்போ ஸ்டில் வாட்டர்னா மூவ்மெண்ட் ஆகாத வாட்டர்ல டைவரோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னா 3 km/h இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா போட் ஸ்பீடா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல நமக்கு போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடுன்னு வரும். இந்த ஸ்டில் வாட்டர்னு கொடுத்தாலே அது என்ன ஸ்பீடு தான்? போட் ஸ்பீடு தான். ஸோ 3 km/h. இப்போ போட் ஸ்பீடு வந்து நமக்கு 3 km/h இருக்கு. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க, டேக்ஸ் டபுள் த டைம் கோயிங் 50 km அப்ஸ்ட்ரீம் கம்பேர்ட் டு கோயிங் 50 km டவுன்ஸ்ட்ரீம். அப்போ பாருங்களேன், அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது அவர் எடுத்துக்கிற டைம் வந்து எப்படி இருக்குதுன்னா, டவுன்ஸ்ட்ரீம்ல போகும்போது அவர் எடுத்துக்கிற டைம்ல டபுளா இருக்குதான். இதை நான் எழுதுறேன் பாருங்க. டைம் டேக்கன் எதுக்கான டைம் டேக்கன்னா, அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது அவர் எடுத்துக்கிற டைம் எப்படி இருக்குன்னா 2 times ஆஃப் டைம் டேக்கன் while கோயிங் டவுன்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம்கான டைம் ஈக்குவல் டு 2 times ஆஃப் டவுன்ஸ்ட்ரீம்கான டைம். கிளியரா புரியுதுல்ல? அப்படிதான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. தெளிவாக பாருங்களேன். டபுள் த டைம் கோயிங் 50 km அப்ஸ்ட்ரீம். அப்போ அப்ஸ்ட்ரீம்ல 50 km போகும்போது அவர் எடுத்துக்கிற டைம் எப்படி இருக்கும்னா, அதே 50 km டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது அவர் எடுத்துக்கிற டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்கு டபுளா இருக்குமா. இப்போ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை எழுதிட்டேன். அப்போ பாருங்க, அப்ஸ்ட்ரீம்கான டைம் வந்து ஈக்குவல் டு 2 times ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம்கான டைம். சரி, ஓகே. இப்போ டைம் ஃபார்முலா என்ன? டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? அப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த அப்ஸ்ட்ரீம்கான டைம் எழுதணுமா? அப்போ அப்ஸ்ட்ரீம்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாரு? 50 km போனாரு. அப்போ 50 km. கீழே வந்து ஸ்பீட் எழுதணும்ல. இப்போ இது என்னது? அப்ஸ்ட்ரீம்ல போனதுனால கீழே நான் என்ன ஸ்பீட் எழுதுவேன்? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எழுதுவேன். ஓகேவா? ஸோ ஸ்பீட் அப்ஸ்ட்ரீம்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஃபார்முலா என்ன? போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீடு. ஓகேவா? ஸோ இதே இது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஃபார்முலா என்ன? போட் ஸ்பீடு பிளஸ் வாட்டர் ஸ்பீடு. இது ஞாபகம் இருக்குல்ல? அப்போ கீழே வந்து நான் என்ன எழுதணும்? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எழுதணும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்ன வரும்? போட்டு மைனஸ் வாட்டர் வரும். ஸோ ஆல்ரெடி போட் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 போட்டேன். மைனஸ் வாட்டர் ஸ்பீடு தெரியாது, அதை டபிள்யூன்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 2 இன்டூ இப்போ டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது அவர் எடுத்துக்கிற டைம் தான். டவுன் ஸ்ட்ரீமில் எத்தனை கிலோமீட்டர் தான் போயிருக்காரு? 50 km தான் போயிருக்காரு. ஸோ அப்போ 50 டிவைடட் பை இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எழுதணும். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஃபார்முலா என்ன? போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீடு. போட் ஸ்பீட் ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. பிளஸ் வாட்டர் ஸ்பீடு எனக்கு தெரியாது. இதை சிம்பிளிஃபை பண்ணனா நமக்கு என்ன கிடைச்சிட போகுது? வாட்டர் ஸ்பீடு கிடைச்சிட போகுது. பாருங்க, ரொம்ப ஈஸி தான். 50க்கு 50 கேன்சல் ஆகிடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வந்துடும்? 3 பிளஸ் டபிள்யூ இங்கே மேலே வந்துடும். இந்த 3 மைனஸ் டபிள்யூ இங்கே போகுமா? அங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை ஆகும்போது எப்படி ஆகிடும்? 6 மைனஸ் 2w. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அந்த மைனஸ் 2w இங்கே வந்துச்சுன்னா பிளஸ் 2w மாறும். ஆல்ரெடி இங்கே ஒரு w இருக்கு. ஸோ 3w. இந்த 3 அங்கே போச்சுதுன்னா 6 மைனஸ் 3 3 மாறும். ஸோ 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக வாட்டர் ஸ்பீடு எவ்வளோன்னு கிடைக்கும்? 1 km/h கிடைக்கும். ஸோ இந்த கொஷினில் வாட்டர் ஸ்பீடு கேட்டிருந்தாங்கன்னா எனக்கான ஆன்சர் என்ன? 1 km/h. பட் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? அந்த ஸ்பீட் ஆஃப் டைவர் டவுன் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா நான் போட்டு பிளஸ் வாட்டர். போட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கு? 3. வாட்டர் ஸ்பீடு எவ்வளோ இருக்கு? 1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 4 km/h தான் டவுன் ஸ்ட்ரீம்கான ஸ்பீடு. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 km/h. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் ஆனால் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடு எல்லாத்தையும் தெளிவாக படிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் கொஸ்டினை கன்ஃபியூஷன் எல்லாம் போட முடியும். நம்ம அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் வரும்போது போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமை நம்ம பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இது எப்படி சால்வ் பண்ணுறது மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்தது இதில் பாருங்க, the value of m in p by q power 2m plus 2 minus q by p power 9 minus m is. இதுல வந்து எம்மோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, சரி. இப்போ இது பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சரியா? என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு p by q, ஓகேங்களா, p by q பவர் 3ன்னு இருக்கு. சரியா? இப்போ நான் ஒருவேளை இதை q by pன்னு மாற்றி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா பவர் வந்து நெகட்டிவாக மாறிடும். ஓகேவா? ஸோ சர்ச் அண்ட் இண்டிசைஸில் இது முக்கியமான கான்செப்ட். உங்களோட பேஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 பவர் 3ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ பேஸில் என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ 5 தலைகீழாக மாற்றினா என்ன வரும்? 1/5. இப்போ நீங்கள் வந்து இதை தலைகீழாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து என்ன ஆகிடும்? மைனஸில் போயிடும். புரியுதுல்ல? இப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேஸில் என்ன இருக்கு? p by q இருக்கு. மேலே பவரில் என்ன இருக்கு? 2m plus 2. ஸோ இது ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? பேஸ் வந்து எனக்கு சேமா இருக்கணும். ஆனால் இங்கே சேமா இல்லை. இந்த இடத்துல p by q இருக்கு, இங்கே என்ன இருக்கு? q by p இருக்கு. அப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்? தலைகீழா மாற்ற போறேன்.
அப்போ இதை நான் இங்கே வந்து Q by Pயை இதையும் நான் P by Qவா மாற்றிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு பவரை வந்து நான் மைனஸ் பண்ணணும். அப்போ பவரில் ஆல்ரெடி என்ன இருக்குது, 9 மைனஸ் எம் இருக்குது. அப்போ அதை நான் வந்து நெகட்டிவாக போடும்போது மைனஸ் 9 மைனஸ் எம். கிளியராக புரியுதா? ஸோ நான் பேஸ் தலைகீழாக மாற்றுறதுனால பவர் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மைனஸ் சேர்த்து விட்டுருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பாருங்க, பேஸ் ரெண்டு எப்படி ஆயிடுச்சு, சேம் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு பவரை நான் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பேஸ் சேமா இருக்கிறதுனால பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ பவரை நான் ஈக்குவேட் பண்ணுறேன்னா என்ன வரும், 2m + 2 ஈக்குவல் டு இதை மைனஸ் உள்ள போச்சுதுன்னா என்ன ஆகும், -9 + m. இந்த ப்ளஸ் எம் இங்கே வரும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு 2m இருக்கு. இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது -m ஆகும். அப்போ 2m - m, இந்த சைடு என்ன ஆகிடும், -mன்னு வந்துடும். இந்த +2 அங்கே போச்சுதுன்னா -2 ஆகிடும். ஆல்ரெடி -9 இருக்கு. -9 - 2 -11. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 -11. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, the tax on a commodity is reduced by 20% and its consumption is increased by 15%. What is the effect on tax revenue? ஓகேவா? ஸோ பாருங்க, இந்த இடத்துல டேக்ஸ் என்ன ஆகுது, 20% ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து தெளிவாக கவனிச்சுக்கணும். பர்சன்டேஜ் டாபிக் தான், ஆல்ரெடி இந்த மாடல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ 20%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 1/5. இங்கே என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால -1/5. அப்போ டேக்ஸ் இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு, 5 இருந்திருக்கு. இப்போ 5 - 1 என்ன ஆயிருக்கு, 4ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்க, கன்சம்ஷன் என்ன ஆகுதுன்னா 15% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 15%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15/100 சிம்பிளிஃபை பண்ணா 3/20. இது இன்க்ரீஸுங்கிறதுனால +3/20. அப்போ எப்படி எடுத்துக்கலாம், 20ன்னு இருந்தது 20 + 3 இப்போ எவ்வளோன்னு மாறி இருக்கு, 23ன்னு மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரெவன்யூ, இப்போ இது வந்து டாக்ஸ் ரேட்டு, இது கன்சம்ஷனு, ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் ரெவென்யூ கிடச்சிடும். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 5 × 20 எவ்வளோ வருது, 100. இங்கே 23 × 4னா ஒரு 80, ஒரு 12 எவ்வளோ, 92. அப்போ ஓவராலாக ரெவென்யூ பாருங்க, 100லேருந்து என்னவா மாறி இருக்கு, 92வா மாறி இருக்கு. புரியுதா? இது 5 × 20 100, இது 4 × 23 எவ்வளோ, 92. அப்போ 100லேருந்து 92வா மாறி இருக்குன்னா என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. 100லேருந்து 92வா மாறி இருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, 8 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜாக போடும்போது என்ன பண்ணுவோம், 8 எங்கேருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, 100 இன்ட்டு ஒரு 100, இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும், 8%ன்னு வரும். ஸோ அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அர்த்தம், 8% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆப்ஷன். ஓகேவா? இந்த ஸ்டெப்பு போகணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டா எனக்கு 100லேருந்து 92 போகுதுங்கிறதுனால அந்த டிஃபரன்ஸ் 8ங்கிறதுனால இந்த இடத்துல 100 இருக்கு. ஸோ பேஸே 100 தான், 100லேருந்து 8 குறையுது அப்படிங்கிறதுனால டேரெக்டாக 8% நான் ஆன்சராக போட்டுடலாம். புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 8. எங்கேருந்து குறைஞ்சிருக்கு, 100 இன்ட்டு பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு ஒரு 100, ரெண்டு கேன்சல் ஆகி ஃபைனலி எனக்கு 8% டிக்ரீஸ் ஆகுது இந்த மொத்த ரெவென்யூவில். கிளியரா? இந்த மாடல் வந்து நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் டாப்பிக்கில் தெளிவாக பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் போகலாம். இங்கே பாருங்க, if 25 people working 15 hours a day can complete a 5 units of work in 8 days, in how many days would be required by 12% to complete 10 units of work working 20 hours a day? இது வந்து செயின் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ செயின் ரூலில் எப்படி இருக்குன்னா, M1 into D1 into H1 divided by W1 equal to M2 into D2 into H2 divided by W2. அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியது. பாருங்க, எம்ங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன். எத்தனை பீப்புள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றாங்க, 25, 25 பேர் இன்ட்டு D1ங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ். எத்தனை நாளில் வேலையை முடிச்சாங்க, 8 டேஸில், 8 நாள் இன்ட்டு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாங்க, அந்த H1ல வந்து ஹவர்ஸ், 15 ஹவர்ஸ். புரியுதா? இப்போ 25% 8 டேஸ், 1 டேக்கு 15 ஹவர்ஸ்னு வேலை பார்த்து கீழே Wங்கிறது ஒர்க். எவ்வளோ யூனிட் ஆஃப் ஒர்க் முடிச்சிருக்காங்க, 5 யூனிட். அப்போ டினாமினேட்டரில் 5. அப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் ஃபில் பண்ணணும். அதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் நமக்கு கேட்டிருப்பாங்க, அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, ஹவு மெனி டேஸ். அப்போ இந்த இடத்துல எனக்கு டி தெரியாது, இந்த டியை தான் நான் கண்டுபிடிக்கணும். would be required to 12%. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பர்சன் M1 இருக்கு, M2 இருக்கு இல்லையா, அது வந்து 12ன்னு வரும். ஸோ டி தான் நமக்கு தெரியாது, அந்த டியை கண்டுபிடிக்கணும். என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை கேட்டிருக்காங்க, அது கொடுக்கல நமக்கு. இங்கே எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 20 hours a day. ஸோ H2ல 20. இங்கே எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க் முடிக்கிறாங்கன்னா 10 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க். அப்போ W2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 போட்டுக்கலாம். கிளியரா புரியுதா? 25 பேர் 8 நாள், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம்னு வேலை பார்த்து 5 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சாங்கன்னா 12 பேர் எத்தனை நாள் வேலை செஞ்சிருந்தா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை பார்த்து 10 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ் மட்டும் நமக்கு பெண்டிங் இருக்கு. ஸோ
சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடச்சிடும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த 10க்கு 0ல் இந்த 20யோட 0 கட் ஆகிடுமா? இங்கே 5ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3 5s are 15. இப்போ அடுத்து இங்கே டு இங்கே கேன்சல் பண்ணணும். இங்கே டு இங்கே கேன்சல் பண்ணும்போது பாருங்கள், இங்கே 3 டேபிள்னா இங்கே 4 3s are 12. இங்கே 4ஆல் இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. என்ன மட்டும்தான் இருக்கும்? எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே பாருங்கள் 25 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25னா கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 25 days, ஆப்ஷன் 4. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். இதில் பாருங்க, sum of money doubles itself at a certain rate of compound interest in 12 years. What is the interest? Sorry, when the interest is compounded annually, in how many years will it become 8 times itself? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். A sum of money doubles itself in certain rate of compound interest. ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு மணி டபுள் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுதான்? 12 இயர்ஸ் ஆகுதான். அப்போ எத்தனை வருஷத்துல அது 8 டைம்ஸாக மாறும்னு கேட்குறாங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரின்சிபல் என்ன இருக்குதோ அது வந்து எத்தனை வருஷத்துல? ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு அப்படியே டபுள் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ 12 வருஷம் கழிச்சு போய் உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டபுள் ஆயிருக்கும். 2p. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கு? 2p இருக்கு. ஆனால் உங்களுக்கு எத்தனை டைம்ஸாக மாறணுமா? 8 டைம்ஸாக மாறணுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, 12 வருஷம் கழிச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்ட பிரின்சிபல் அமௌண்ட் இப்போ ட்வைஸ் ஆஃப் த பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ 12 வருஷம் முடியும் போது உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்கும். இப்போ அடுத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? இந்த 2pக்கு அடுத்த 12 வருஷம் கழிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 12 வருஷத்துல, அதாவது ஒவ்வொரு 12 வருஷமும் என்ன ஆகுதுன்னா, 12 வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருந்ததோ அது அப்படியே டபுள் ஆகி 12 வருஷத்தோட எண்டில் கிடைக்கும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். இப்போ பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பி, அதான் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். 12 வருஷம் கழிச்சது என்ன மாறிடுச்சு? 2p மாறிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த ரெண்டாவது 12 வருஷத்தோட ஸ்டார்டிங்ல தான் உங்களுக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்திருக்கு? 2p இருந்திருக்கு. அப்போ இது அடுத்த 12 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அப்போ 12 வருஷம் இந்த 12 வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்தது? 2 டைம்ஸ் ஆஃப் p இருந்ததா? இது அப்படியே டபுள் ஆகும். இதை டபுள் பண்ணா எவ்வளோ? 4p. அப்ப அடுத்த இன்னொரு ஒரு 12 வருஷம் கழிச்சப்ப என்ன நடந்திருக்கும்? இந்த 12 வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்தது? 4 டைம்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் இருந்தது. அப்ப அடுத்தது இது என்ன ஆயிருக்கும்? டபுள் ஆயிருக்கும். அப்ப இதை டபுள் பண்ணா எவ்வளோ? 8 டைம்ஸ் ஆஃப் த பிரின்சிபல். அப்போ ஓவராலா நீங்க போட்ட பிரின்சிபல் அமௌண்ட் 8 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை தடவை 12 இயர்ஸ் தாண்டி வரீங்க? இங்க ஒரு 12, இங்க ஒரு 12, இங்க ஒரு 12, ஆக மொத்தம் 12 + 12 + 12, ஓவரால் 36 இயர்ஸ் நீங்க வந்து வெயிட் பண்ணா நீங்க போட்ட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8 டைம்ஸா மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, 36. நெக்ஸ்ட், இது பாருங்க, அல்ஜிப்ரால இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரி, ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 1/4. இப்போ சைன் தீட்டா ஈக்குவல்ட்டுனா ரூட் எடுப்போமா? ரூட் எடுத்தால் எவ்வளோ? 1/2. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2னா டேபிள் பார்க்கணும். டேபிளில் சைனுக்கு 1/2 எங்கே வரும்? 30 டிகிரியில் வரும். ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன? அப்போ 30 டிகிரிங்கிறத அவங்க கொடுத்த இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா கேட்டிருக்காங்க. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டானா காஸ் 30யோட வேல்யூ என்ன? காஸ் 30யோட வேல்யூ வந்து √3/4. ஸ்கொயர் இருக்கிறதுனால அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அப்போ tan 30யோட வேல்யூ வந்து 1/√3. அங்கேயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? சாரி, இது வந்து √3/2. ஓகேவா? √3/4 இல்லை, √3/2. காஸ் 30யோட வேல்யூ வந்து √3/2. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 3/4. இங்கே ஸ்கொயர் பண்ணால் 1/3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம் எடுத்தால் இங்கே 12. அப்போ இங்கே நமக்கு 9 + 4. Finally, 13/12 is the answer. So, கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, 13 divided by 12. ஜஸ்ட் டேபிள் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட். இல்லை பாருங்க, which of the following number is divisible by 4? 4க்கான டிவைசபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆனால் அந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். அப்போ பாருங்க, இங்கே பாருங்க, லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கு? 24. 24 4ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் 1 தான். இங்கே பாருங்க, இந்த இடத்துல 42 4ஆல டிவைட் ஆகாது, 54 4ஆல டிவைட் ஆகாது, 34 4ஆல டிவைட் ஆகாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட், the LCM of 84, 105 and 140. 84, 105 and 140. இது மூணுக்கும் LCM எடுக்கணும். சரி, இப்போ LCM வந்து நம்ம எப்படி எடுப்போம்? தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இப்போ நார்மலாக எப்படி இதை சால்வ் பண்ணுறது?
ஆனால் இந்த எல்சிஎம்மே போடாமல் இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். இப்போ எல்சிஎம் பண்ணி சால்வ் பண்ணும்போது 84, 105, 140. சரியா? நம்ம வந்து என்னது இந்த எல் மெத்தட் யூஸ் பண்ணுவோமா? ஸோ எல் மெத்தடில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது எல்லாமே என்ன டேபிளில் போகிற மாதிரி இருக்குது? சரி 2ல் போட்டால் இந்த 105 போகாது, 5ல் போட்டால் இந்த 84 போகாது. அதர்வைஸ் நான் பார்க்கும்போது 7, ஓகேவா? 7ல் போட்டால் போகும். 7னா இது எத்தனை 12 டைம்ஸு, இங்கே எத்தனை டைம்ஸ் வரும்? 1 15 டைம்ஸ் வரும். இங்கே 2 7s are 14, 20 டைம்ஸ் வருது. ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் இது மூணுக்கும் காமனாக நம்பர் இல்லைன்னா நம்ம இதை ரெண்டு நம்பருக்கு காமனாக எடுத்துக்கலாம். 5 போட்டு பார்க்கலாம். 5னா 12ல் போகாதா? அப்போ இது ரெண்டில் நம்ம பார்க்கும்போது 3 5s are 15, 4 5s are 12. இப்போ நீங்கள் 3யும் எடுத்துக்கலாம், 4ம் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கிறேன். 3 4s are 12. அப்போ இந்த 3யை ஒன்றும் பண்ண முடியாது. 1 4 are 4. அடுத்தது 3 டேபிளில் போட்டோம்னா 1 1 1. ஓவராலாக எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 7 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 1 இன்ட்டு 1ன்னு வரும். இதெல்லாம் ஒன்றுங்கிறதுனால கன்சிடர் பண்ணலை. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். 7 3s are 21, 5 4s are 20. இது ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இது 21 வரும், இது ஒரு 20 வரும். 21 இன்ட்டு 20 நமக்கு எவ்வளோ? 420. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 420, ஆப்ஷன் 3. சரி, இது வந்து ப்ராப்பர் மெத்தட். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக எல்சிஎம் கால்குலேட் பண்ணி போடுறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணாமல் ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்றை பிரேக் பண்ணுங்க. சரி, ஏதாச்சும் ஒன்றை பிரேக் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த 84 எடுத்து பிரேக் பண்ணுறேன். இப்போ இந்த 84 நான் பிரேக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ரைம் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுவேன். இப்போ 84 நான் பிரேக் பண்ண எப்படி பிரேக் பண்ணலாம்? 84 வந்து இந்த 84 இங்கே எடுத்துக்கிறேன். 84 நான் பிரேக் பண்ணேன்னா எப்படி எழுதலாம்? 84க்குள்ள ஒரு 7 இருக்கும், இன்ட்டு 7 இன்ட்டு 12ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ 7 இன்ட்டு 12னா எனக்கு வந்து ஒரு நம்பர் 84, இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் தான் 84. அப்போ இந்த 3 நம்பருக்கு நான் எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய எல்சிஎம் இருக்கு இல்லையா, அந்த எல்சிஎம்மை இந்த 3 நம்பருமே டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம கிடைக்கக்கூடிய எல்சிஎம் இருக்கு இல்லையா, அந்த நம்ம கிடைக்கக்கூடிய எல்சிஎம்மை வந்து நம்ம எந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோமோ அந்த நம்பர் அந்த எல்சிஎம்மை கண்டிப்பாக டிவைட் பண்ணும். அப்போ அப்படி பார்த்தா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 84ஆல் டிவைட் ஆகணும். புரியுதா? எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எல்சிஎம் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 84ஆலையும் டிவைட் ஆகணும், 105ஆலையும் டிவைட் ஆகணும், 140ஆலையும் டிவைட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எந்த நம்பர் இந்த 84, 105, 140 இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் தான் எனக்கான ஆன்சர். சரியா? அப்போ நான் எல்லா நம்பரையும் ஒவ்வொரு நம்பராக எடுத்து இது 3ஐ வச்சு டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இப்போ இந்த 84 எடுத்து பிரேக் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக 84ஆல் டிவைட் ஆயிருக்கணும் தான். அப்போ அந்த நம்பர் 84ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா 84 பிரேக் பண்ணால் எனக்கு என்ன வருது? 7 வருது, 12 வருது. அப்போ ஒரு நம்பர் 84ஆல் டிவைட் ஆகணும்னா அது 7ஆலையும் டிவைட் ஆகணும், அது 12ஆலையும் டிவைட் ஆகணும். ஏன்னா 7ங்கிறது 84க்குள்ள இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால. அப்போ நான் கீழே இருக்கிற ஆப்ஷன்ல இந்த 7 மட்டும் எடுத்துக்கோங்க. 7 வச்சு கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எதெல்லாம் 7ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் எலிமினேட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க 240 7ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ 240 ஆன்சர் இல்லை. 120 7ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ இது 7ஆல டிவைட் ஆகலைன்னா கண்டிப்பா 84ஆலையும் டிவைட் ஆகாது. புரியுதா? அப்போ 420 7ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா டிவைட் ஆகும். 420 7ஆல டிவைட் ஆகும், 60 டைம்ஸ் வரும். 360 7ஆல டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 360 7ஆல டிவைட் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 84ஆல டிவைட் ஆகாது. அப்போ இது எல்சிஎம் ஆக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ எனக்கு இதுல 3 1 2 4 இந்த 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 7ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் இந்த 420 தான் ஆன்சர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகும். இப்போ ஒருவேளை அடுத்த ஒரு 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஒருவேளை 3யும் 4மே 7ஆல டிவைட் ஆகிற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்து நீங்க 12 வச்சு டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ எது 12ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ அதுல உங்களுக்கு எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1 2லயே ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் எழுதிட்டு இருக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ பென் பேப்பர் இல்லாமல் இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து பிரேக் பண்ணி அதோட ஃபேக்டர்ஸ் அந்த இடத்துல வித்தியாசமாக பிரைம் நம்பராக இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுல்ல? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 420. அடுத்தது கீழே பாருங்க. இது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் இந்த டிரான்ஸ்வர்ஸ் லைனை பற்றி. அதனால தான் அதே டயக்ராம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. இஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைட் ஆஃப் அ டிரான்ஸ்வர்ஸ் இன்டர்செக்டிங் டு பேரலல் லைன்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 2:3. அதாவது என்னன்னா கவனிச்சுக்கோங்க. எப்படி தெரியுமா? இங்க பாருங்க. இது வந்து 2 பேரலல் லைனு. இதுல வந்து 2 டிரான்ஸ்வர்ஸ் லைன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவும்
டிரான்ஸ்வர்ஸ் தான், இதுவும் டிரான்ஸ்வர்ஸ் தான். இது ரெண்டுமே டிரான்ஸ்வர்ஸ் லைன் தான். நம்ம ஏதாச்சும் ஒன்றை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைனை மட்டும் எடுத்துப்போம். இந்த ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன்ல இங்க பாருங்க, the two if two interior angle on the same side. அப்ப இன்டீரியர் ஆங்கிள் என்ன அர்த்தம்? அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த இது பாருங்க, இங்க சொல்லி தரேன். இதுவும் இன்டீரியர் ஆங்கிள் தான், இதுவும் இன்டீரியர் ஆங்கிள் தான், இதுவும் இன்டீரியர் ஆங்கிள் தான், இதுவும் இன்டீரியர் ஆங்கிள் தான். அதே மாதிரி இங்க எடுத்தீங்கன்னா இது இன்டீரியர் தான், இதுவும் இன்டீரியர் தான், இதுவும் இன்டீரியர் தான், இதுவும் இன்டீரியர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ டூ இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைடு ஆஃப் அ டிரான்ஸ்வர்சல். அப்போ இந்த டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கோங்க. இந்த டிரான்ஸ்வர்சல்ல சேம் சைடுனா ஒன்று லெஃப்ட் எடுக்கணும், இல்லை ரைட் எடுக்கணும். நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதோட ரேஷியோ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 2:3. இந்த டூ பேரலல் லைனா இந்த டிரான்ஸ்வர்ஸுங்கிறது எப்போனா ரெண்டு பேரலல் லைனை எப்பவுமே கட் பண்ணும். இந்த ரெண்டு பேரலல் லைனை கட் பண்ணிட்டு போறதுனால தான் இதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ்னே பேரு. அப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன்ல வந்து ஒரு ரெண்டு பேரலல் லைனை ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் கட் பண்ணிட்டு போகும்போது நமக்கு மொத்தம் 4 இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதில் லெஃப்ட் சைடு 2, இந்த ரைட் சைடு 2. அதில் ஏதாச்சும் ஒரு சைடு, நான் இந்த லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். இந்த ஒன் சைடு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளோட ரேஷியோ தான் எப்படி இருக்குமா, 2:3. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இருக்குல்ல, இந்த லெஃப்ட் சைடு தான் எடுக்க போறேன். அப்போ இதை வந்து நான் 2xன்னு வச்சுக்கிறேன். அப்போ இதை நான் என்னன்னு வைக்கணும், 3x. நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், சேம் சைடு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளை சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்கேன், 180 டிகிரி வரும்னு சொல்லிட்டு போன கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இது 2x, இது 3xனா இப்போ ஓவரால் எவ்வளோ, 5x. 5xோட வேல்யூ தான் அப்போ எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், 180ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 36 டிகிரி இருக்கும். எக்ஸோட வேல்யூ நமக்கு 36 டிகிரி வரும். அவங்க என்ன கேட்குறாங்க, இதில் கிரேட்டஸ்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2x 3xனா கண்டிப்பாக இந்த 3x தான் கிரேட்டராக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 36. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ்னா 3 இன்ட்டு 36 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 108. ஸோ அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ, 108 டிகிரி. ஸோ ஆப்ஷன் 3. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டினை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. டூ இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்டிங் டூ பேரலல் லைன்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 2:3. இப்போ இது வந்து 2x, இது 3xன்னு எடுத்திருக்கேன். இப்போ சேம் சைடு இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள், அப்போ ஒருவேளை இந்த ரெண்டு பக்கமும் எடுத்தாலும் எனக்கு 180 தான் வரும். இதையும் நான் எடுத்து பார்த்துருந்தாலும் எனக்கு டோட்டல் என்ன தான், 180 தான். கிளியரா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, 108. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்லை பாருங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் bricks each measuring 24 cm, 12 cm, 8 cm required to construct a wall 24 meter long, 8 meter high and 60 centimeter thick if 10% of the wall is filled with mortar. ஓகே, இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், மென்சுரேஷன்ல வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ மென்சுரேஷன்ல இப்போ எனக்கு வந்து எத்தனை பிரிக் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் பிரிக். அப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பிரிக் நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த பிரிக்கை வச்சு தான் அந்த செவரை கட்டியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், மொத்தம் ஃபஸ்ட்டு வால்யூம். எதோட வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்கை வச்சு எதை கட்டினாங்க, வால். இந்த வால்யூம் ஆஃப் வால், அந்த வாலோட வால்யூம் என்ன, டிவைடட் பை ஒரு பிரிக்கோட, ஒன் பிரிக்கோட வால்யூம் என்ன. சரியா? வால்யூம் ஆஃப் அந்த வாலு, அதே மாதிரி ஒன் பிரிக்கோட வால்யூம், அதை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கிடைக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வாலோட வால்யூம் போடலாம். வாலோட வால்யூம் போடும்போது இந்த இடத்துல யூனிட் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, வால் வந்து என்ன ஷேப்ல இருக்கும், அது எப்படி பார்த்தாலும் ஒரு கியூபாய்டு ஷேப்பு. கியூபாய்டு தான் வாலும் சரி, உங்களுக்கு அந்த பிரிக்கும் சரி, ரெண்டுமே என்ன ஷேப்ல தான் இருக்க போகுது, கியூபாய்டு, கன செவ்வகம் அந்த இதில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கியூபாய்டு, கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இன்டூ வி இன்டூ ஹெச். ஸோ ஃபார்முலா என்ன, எல்இடி. இது நம்ம வந்து மென்சுரேஷன் பார்க்கும்போது நான் தெளிவாக சொல்லித்தரேன். கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா வந்து இது 3D மென்சுரேஷன், எல் இன்டூ பி இன்டூ ஹெச். ஓகேவா? இப்போ இதில் யூனிட் ரொம்ப முக்கியம். வால்க்கு பாருங்க மீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர்னு இருக்கு. இது பிரிக்ஸுக்கு வந்து எப்படி இருக்கு, எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும், எல்லாமே மினிமம் குவான்டிட்டியாக மாற்றிப்போம். அப்போ மினிமம் குவான்டிட்டினா எல்லாத்தையுமே சென்டிமீட்டராக மாற்றிடுறேன். அப்போ வாலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அதோட லாங்குங்கிறது லென்த்னு வச்சுக்கலாம், ஹெச்ங்கிறது ஹைங்கிறத ஹைட்னு வச்சுக்கலாம், இந்த திக்குங்கிறத என்னன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு மூணுமே இருக்கு, லென்த் இருக்கு, ஹைட் இருக்கு, பிரெத் இருக்கு. இங்கேயும் பாருங்க இன்ட்டு போட்டு கொடுத்தா, அப்போ லென்த், பிரெத், ஹைட்னு வச்சுக்கலாம். இது வந்து பிரிக்ஸுக்கான டைமென்ஷனு, இது வால்கான டைமென்ஷன். ஓகேவா? ஸோ வாலோட வால்யூம் நான் எழுத போறேன். இப்போ வாலோட வால்யூம் எழுதும் போது பாருங்க, லாங்குங்கிறப்போ 24 மீட்டர்னு இருக்கா, நான் சென்டிமீட்டர் எழுதணும். அப்போ ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 24 மீட்டர்னு இருக்குன்னா 2400 சென்டிமீட்டர் இன்டூ, அடுத்து ஹைட் எவ்வளோ இருக்கு பாருங்க, 8 மீட்டர் இருக்கா, அப்போ
800 இன்ட்டு இது பாருங்க திக்னஸ் வந்து 60 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இது சென்டிமீட்டர் தான் மாற்ற தேவையில்ல, அப்படியே 16 போட்டுக்கலாம். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இஃப் 10% ஆஃப் த வால் இஸ் ஃபில்டு வித் மார்க். அப்போ இது வந்து எல்லாம் கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாலோட வால்யூம். ஆனா இந்த வாலோட மொத்த வால்யூம்ல வந்து இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செவுரு கட்டுறாங்க, செங்கலை வச்சு செவுரு கட்டுறாங்க. செவுரு கட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது மேல சிமெண்ட்டை வச்சு பூசுவாங்கல்ல, அதுதான் மார்ட்டர். ஓகேங்களா? ஸோ மார்ட்டர்னா சிமெண்ட்டை வச்சு பூசுனதுக்கு அப்புறம் தான் இந்த டைமென்ஷன் இருக்கு. அப்ப ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல வந்து இந்த நான் கால்குலேட் பண்ணியிருக்கிற வால்யூம்ல வந்து கொஞ்சம் பார்ட் வந்து சிமெண்ட் வந்து புடிச்சிருக்கு. மேல சிமெண்ட் வச்சு பூசுனதுனால சிமெண்ட் வந்து புடிச்சிருக்கு. அப்ப அந்த சிமெண்ட்டை வந்து நான் எடுத்து விடணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த வால்ல 10% வந்து அந்த மார்ட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மொத்த வால்ல 10% மார்ட்டரை நான் லெஸ் பண்ணிக்கணும். அப்ப இது மொத்தத்திலையும் நான் 10% ஆஃப் த மார்ட்டரை கழிக்கிறேன் அப்படின்னா, இதுல இருந்து 10% நான் குறைச்சிக்கிறேன். அப்ப இன்டூ 90/100 நான் போட்டாதான் எனக்கு அதுல பிரிக்ஸ் வந்து எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணிருக்குங்கிறது தெரியும். புரியுதா? ஸோ இந்த 90/100 நான் எதுக்கு போடுறேன், எனக்கு தேவை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். அப்ப பிரிக்ஸை வச்சு அந்த பிரிக்ஸால அந்த வால் எவ்வளவு பெருசாச்சுது, ஓகேங்களா? அந்த வால் வந்து வெறும் பிரிக்ஸால மட்டும் எவ்வளவு வால்யூம் வந்து மொத்தமா கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இவங்க கொடுத்துருக்கிறது வந்து வித் அந்த மார்க்கரோட கொடுத்துருக்காங்க. அதுல 10% மார்ட்டர்னு சொன்னதுனால மொத்த வாலோட வால்யூம்ல இருந்து 10% லெஸ் பண்ணி இன்ட்டு 90/100 போட்டிருக்கேன். அப்போ இந்த 90/100 தான் மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய பிரிக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய அந்த வால்யூம். சரியா? புரியுதுல்ல? அப்போ மேலே வந்து வால்யூம் ஆஃப் வாலு வித் பிரிக்கு இங்கே 10% போட்டதுனால 10% லெஸ் பண்ணி போட்டாச்சு. கீழே வந்து வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக், ஒரு பிரிக்கோட வால்யூம் எழுதணும். அது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது, அப்படி எழுதிக்கலாம். ஸோ 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8 அவ்வளோதான். இதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்கனாலே போதும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த 100க்கு இந்த 00 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 24க்கு இந்த 24 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அடுத்து வேற எங்கே கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆல் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 5 12s are 60. இந்த 8ஆல் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 100 டைம்ஸ். அப்போ ஒரு ஆளாக பாருங்கள், 5 9s are 45. அடுத்து இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ மொத்தமாக 3 0 போடணும். ஸோ அப்போ 45,000. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 45,000, ஆப்ஷன் 4. இவ்வளோதான். நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, the average marks of a student of a class in particular exam is 80. If 5 students whose average marks in that exam is 40 are excluded, the average marks of the remaining student will be 90. Find the number of students who wrote the exam. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு என்னது ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்கல. த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் அ கிளாஸ் இன் பர்டிகுலர் எக்ஸாம் வந்து 80. ஆவரேஜ் மார்க் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கே இருந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது. அது என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் மார்க் எவ்வளோ இருக்கு, 80 இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் மார்க் எவ்வளோ இருக்கு, 80 இருக்கு. இதில் 5 ஸ்டூடெண்ட்டு அந்த ஹூஸ் ஆவரேஜ் மார்க்ஸ் இன் தட் எக்ஸாம் இஸ் 40 எக்ஸ்க்ளூடட். இதில் 5 ஸ்டூடெண்ட் வந்து வெளியே போறாங்க. இந்த வெளியே போன 5 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 40 இருக்கு. இப்போ அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் the average marks of the remaining student will be எவ்வளோ இருக்குன்னா 90. இப்போ மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் ஆவரேஜ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இருக்கு, 90 இருக்கு. அப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் who wrote the exam. அப்போ மொதல் ஸ்டார்டிங்ல எத்தனை பேர் அந்த எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இனிஷியலாக அங்கே எத்தனை ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுனாங்க, எக்ஸ் எழுதுனாங்களா? இப்போ நான் எப்படி எழுத போறேன்னு பாருங்க. இந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு, 80 இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், எக்ஸ் இன்டூ 80 நான் மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டோட்டல் மார்க் கிடைக்கும். அந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க். நம்ம ஃபார்முலா படி என்ன, ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ எனக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் வேணும்னா என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கூட ஆவரேஜை மல்டிப்ளை பண்ணனா எனக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் கிடைச்சிடும். அப்போ எக்ஸ் இன்டூ 80, எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், 80ங்கிறது ஆவரேஜ். ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த 80 பேரோட டோட்டல் மார்க் கிடைக்கும். இது 80 பேரோட டோட்டல் மார்க். அப்போ இதில் வந்து 5 பேர் வெளியே போகிறதுனால அந்த 5 பேரோட மார்க்கை நான் மைனஸ் பண்ணணும். அப்போ வெளியே போன 5 பேருக்கு டோட்டல் மார்க் எப்படி இருக்கும், வெளியே போனது எத்தனை பேர், 5. அவங்களுக்கான ஆவரேஜ் எவ்வளோ, 40. ஸோ 5 இன்ட்டு 40 நான் போடும்போது இது வெளியே போன 5 பேருக்கான டோட்டல் மார்க். அப்போ எக்ஸ் ஸ்டூடெண்ட்டோட மொத்த டோட்டல் மார்க்ல இருந்து வெளியே போன 5 பேரோட டோட்டல் மார்க்கை நான் மைனஸ் பண்ணிட்டேன். நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இப்போ இதுதான் அங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான டோட்டல் மார்க். அப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்கான டோட்டல் மார்க்கை மிச்சம் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, இனிஷியலி எக்ஸ் இருந்தாங்களா, இப்போ 5 பேர் வெளியே போனதுனால இப்போ எக்ஸ் மைனஸ் 5 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அதால டிவைட் பண்ணும்போது எனக்கு நியூ ஆவரேஜ் கிடைக்கும். அந்த நியூ ஆவரேஜ் தான் இப்போ எவ்வளோ இருக்கான், 90 இருக்கான். இது ப்ராப்பரான மெத்தடு. என்ன எழுதியிருக்குன்னு கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு 80
அந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க். இது 5 இன்ட்டு 40. வெளியே போனால் அந்த 40 பேரோட டோட்டல் மார்க். அப்போ எக்ஸ் ஸ்டூடெண்ட்டில் இந்த 5 பேரோட மார்க்கை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 5 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க். அப்போ எக்ஸ் மைனஸ் 5 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க்கை எக்ஸ் மைனஸ் 5ஆல் நான் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 5 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் கிடைக்கும். அதுதான் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ். அதுதான் எவ்வளோ இப்போ 19 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடச்சிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. எக்ஸ் இன்ட்டு 80 நமக்கு என்னது 80 எக்ஸா, minus 5 into 40 na 200 equal to the x minus 5 90 ஆல multiply பண்ணும்போது so 90x minus 450. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இந்த 80 ரைட் சைடு கொண்டு போயிடும். அப்ப 90 இருக்கு, அப்ப 90 minus 80 இந்த இடத்துல என்ன ஆயிடும், 10x மாறிடும். இந்த 450 இங்க வந்ததுன்னா plus 450 ஆயிடும். 450 minus 200 னா எவ்வளோ, 250. 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். அப்ப x equal to 25. x equal to 25. So கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 25. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ ரோட் த எக்ஸாம். அப்போ இனிஷியலாக அங்கே எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க தான் எழுதணும் 20. இப்போ ஒருவேளை இப்போ அவங்க 5 பேர் வெளியே போனதுக்கப்புறம் இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, அப்போ இனிஷியலாக 25 பேர் இருந்தாங்க, 5 பேர் வெளியே போனதுக்கப்புறம் இப்போ 20 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனோம். இவங்க கேட்டது எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு கேட்டதுனால இனிஷியல் வேல்யூ. அப்போ எக்ஸை வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 25 ஸ்டூடெண்ட் இனிஷியலாக எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட். ஓகே, இதோட முடிஞ்சது. கிளியரா? ஸோ இதோட நமக்கு அந்த செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான கொஷின்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் பேப்பர், தேர்ட் ஷிஃப்ட் பேப்பரை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.